அன்பார்ந்த மாணவர்களே, இன்று லித்தியம், கோபால்ட், கேலியம், ஜெர்மேனியம் உள்ளிட்ட 17 அரிய தனிமங்களை பற்றி பார்க்கலாம். உடனே மாணவர்கள், இவை எதற்காக சார் என கேட்டனர். மின்சார வாகனங்கள், ரேடார், ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பல், மின்னணு பொருட்கள், ட்ரோன் மோட்டார் பவர் சப்ளை, அரிய காந்தங்கள் உருவாக்க இவை தேவை என்றார் ஆசிரியர். அப்படின்னா போட்டி அதிகம்தானே சார் இருக்கும்? ஆமாம் மாணவர்களே, அதற்காக உலகமே கலக்கம். உக்ரைன் பாலஸ்தீன் போர், இந்தியா பாகிஸ்தான் மோதல் கூட காஷ்மீரில் உள்ள இத்தனிமங்களுக்கான அமெரிக்கா சீன போட்டிதான் என கூறப்படுகிறது என்றார். சார், அப்போ பலர் உயிரிழப்பார்கள் வருமா சார? மாணவர்களே, மனிதாபிமானம் நமக்குள்ளது. ஆனால் ஆதிக்கம் விரும்பும் நாடுகள் கவலைப்பட மாட்டார்கள். காசாவில் பசி, பஞ்சத்தால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் மக்களும் இறந்துவிட்டனர். இந்தியாவில் இவை இருக்கிறதா சார்? ஆம் மாணவர்களே, தண்டகாரண்யா காடு வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளது. பழங்குடியினரை விரட்டியும் பாதுகாப்பளிக்கும் மாவோயிஸ்டுகளை சுட்டும் கைப்பற்றுகின்றனர். இதற்காகவே அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் போடுகிறது. அப்படி என்ன ஒப்பந்தம் சார்? பிப்ரவரியில் காம்பேக்ட் திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது. உலக கனிம வளங்களை ஆய்வு செய்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும், தடையாக இருப்பவர்களை பயங்கரவாத ஒழிப்பு என அகற்றவும் இந்த ஒப்பந்தம் கூறுகிறது மாணவர்களே. அதோடு இல்லாமல் உலக அரிய தனிமங்களில் 70% சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சுத்திகரிப்பு தொழில்நுட்பமும் அதற்கே. இதை சமாளிக்க இந்தியாவை அமெரிக்கா துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறது. அப்படியா? நாம் என்ன செய்யலாம் சார்? மாணவர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 16 விழுப்புரத்தில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் என்ற அமைப்பு மாநிலம் தழுவிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்துகிறது. அதில் நாமெல்லாம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்று அமெரிக்காவை எதிர்த்து மோடி அரசை பதவி நீக்கம் செய்ய போராட வேண்டும் மாணவர்களே. சரிங்க சார், கண்டிப்பாக இந்த அநீதிகளை எதிர்க்கவும் வருங்காலத்தை நமக்காக மாற்றவும் கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம். வருங்காலம் நமதே.